ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் மேடையில் எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு அவர் ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, டைரக்டர் ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு என்ன பேசுனா, கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பார் டேட்டை. இந்த டேட்டு இவங்களுது, இந்த டேட் அவங்களுது, அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் 8 நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதி சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து, அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒன்று நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், எங்கே கட் சொல்கிறது தெரியல. சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு ஒரே பிளாக்கில் வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் ரீரிகார்டிங்கில் இப்படி ஒரு அவர் சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்துலேயே நான் இளையராஜா சார் சிரித்து பார்த்துருங்க. அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார், அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா, இந்த மாதிரி நடிகன்லாம் அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட எல்லாரோடையும் நடித்தவர். அவர் இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த 2வது அவருடைய மகன் பிரபு, அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே கவுண்டமணி அவர்கள் ரசிகர், அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார்.
நிறைய அவரை பற்றி சொல்லணும். ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடித்தா தான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லாம் பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. கவுண்டமணி சாரை சுற்றி நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடையன்றது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரக்டாக கூட சொல்கிறேன், ஆடியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர். அப்போ கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டார். எல்லோரும் ஒரு விருப்பம். அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திரும்பி தான் சிரிச்சிட்டு இருப்பார். ஓகேயில் கூட 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார். அவர் கை ஆகும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேறு ஆடி. என்னையா இவங்க சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் சார், ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார். அவருக்கே தமிழ் தெரியாது. இத்தனைக்கு ஒரு பாடி லாங்குவேஜை போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட்? நோ, ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல. படம் வந்து அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது. அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னாங்களே, அது மாதிரி நிறைய கட்டு இருக்குதுல. ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையோட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்தல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நிக்கில் ரொம்ப சிரத்தி எடுத்துக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்தளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவர்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு எழுதுவார் இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இதனால ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னது கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்யராஜ் சார்னு சொல்லி என்னை எடுத்துக்கிட்டா இருப்பாங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மேட்டருக்கு போவார், போயிட்டு கடைசியில் பாக்யராஜ்னு என்ன கொண்டு. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், அந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில், அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து
இவ்வளோ இது சாதிச்சார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீல் நான் உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பாரு, என்ன ராஜன் அப்படின்னு, வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படி பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோடனே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னதான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலகுருன்னா நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம்ஸ் வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி, வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்நேரத்து கோயிலெலாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்தை கொளுத்தி இது பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நின்றுருக்கு. அதே மாதிரி சுதாகருக்கு ஒரு டைலாக் எழுதினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறான் ரயிலில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு, அதுவும் வந்து பழனியில் தான் ராத்திரியில் 12:30 மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிகிட்டே பாட்டு கட்டுற ஆள், ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசித்து நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதாகருக்கு எழுதினேன். அதை அப்படியே கவுண்டர் மணிக்கு தான் கரெக்டாக போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதில் பயங்கர கண்ணு கருத்துமாக இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரன் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னே டெய்லியே ஒரு தடவை அழுதுருவான். ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியாரன் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை, அது சீட்டு கட்டு, இது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்குன்னு ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கேட்டுனா இந்த திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்தோன்னையுமே அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு, பழக்கமாகி போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா. ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு, என்ன டைலாக்கு அப்படின்ட்டு, எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தா கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு. இது சிவாச்சாரிகிட்டே நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன். கவுண்டமணி சொல்லி சரி விடு, அவர்கிட்ட டைலாக் வராது, அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படிமா. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அவர் வந்து எல்லாம் லைட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நாடகத்துலேருந்து சரி, அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேருந்து சரி, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாலும் அதே ஒரு இதில் தான் இருந்துட்டுருப்பார். அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல, அது மாதிரி இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்தாரு என்னென்னா, இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க சொன்னால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர்
கவுண்டமணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது, இன்னும் சினிமாவில் இருந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு, அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது. அதனால் அதுக்காகவே இந்த படம் சிறப்பாக ஓடும். அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இணை தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அச்சாணின்னு சொல்லுவாங்களே சின்னதாக, அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாருன்னே தெரியாது, எப்பா ஒரு சால்வு கொடுப்பா. யங் ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்புல. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ இவருக்கு நண்பர் சீமானே ரசிமன்றாள் அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதான் சார் கதிரேசன் செந்தில் அதான் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் ஒத்தையோட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. எல்லாரும் பேசிட்டாங்க, இனி நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்தோட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்தோட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார், அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மெண்ட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம், தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்தோட்டு முத்தையாவை பாருங்கள்.
திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்க. திரும்பி பார்த்து விட்டும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள், மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. வேறு என்ன பேசணும்? அதாவது முடிச்சதல்ல? சாரி, பக்கத்திலே இருக்காரு, மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லாக எடிட் பண்ணியிருக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், ஃப்ளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ.